இன்றைக்கி காரை சர்வீஸ்க்கு விட்டு அழுதுட்ருக்கேன் கைஸ். எப்போல்லாம் நான் காரை சர்வீஸ்க்கு விடுறேனோ அப்போல்லாம் நான் பேங்க்ரப்ட் ஆகிடுவேன். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா கார் வாங்க தெரிஞ்ச உனக்கு கார் சர்வீஸ்க்கு காசு செலவாகும்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நீ கார் வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். கார் வாங்குறதுக்கு உனக்கு காசு இருக்குது, சர்வீஸ் பண்ணுறதுக்கு காசு இல்லையா? இந்த மாதிரி பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடும். ஒருவேளை நீங்கள் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ், அந்த ஃப்ரீ சர்வீஸை சொல்லலை, ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்போது சர்வீஸ் பண்ணும்போது பில்லு வரும் இல்லையா, அந்த பில்லை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணும் சொல்லுங்கள். எப்பயுமே கார் சர்வீஸ் பில்லை பார்த்துட்டு சந்தோஷப்படுற ஆள் கிடையவே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் ஒன்று நினச்சிட்டு சர்வீஸ்க்கு விட்டுருப்பீங்க, ஆனால் உங்கள் தலையில் குண்டை தூக்கி போடுற மாதிரி அந்த பில் இருக்கும். எப்பயுமே நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிட்டு நான் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் அந்த பில்லை வராது. இந்த டைம் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். இந்த டைம் இன்னும் பில்லு வரல, காலையில் தான் விட்டேன். இப்போ நான் இதை வந்து அரௌண்ட் 12 o'clock இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி ஈவினிங் தான் வரும். அந்த கதையை நான் சொல்கிறேன். யூஸ்வலாக நான் வந்து காரை எடுத்துகிட்டு போய் ஒரு சர்வீஸ் சென்டரில் விட மாட்டேன், பிக்கப்புக்கு தான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவேன். கொஞ்சம் சொகுசாயிடுச்சு, ஐயோ டக்குன்னு எனக்கு பேட் வேர்டு வருது வாயில், ஓகே ஃபைன், கொஞ்சம் சொகுசாயிடுச்சு. அதனால் முந்தின நாளே நேற்று நைட்டே கால் பண்ணி எனக்கு காலையிலே வந்து காரை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நாளன்னைக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட வெட்டிங், அதை அட்டன் பண்ணணுன்றதுனால காரில் தான் போகிறோன்றதுனால காரை சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு மைண்டில் இருந்துச்சு. கார் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, பிக்கப் சரியில்லை, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சாக்கை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கார் ஓட்டும் போது சாக்கை இழுத்துக்கிட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. சரி, அதனால் ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிவிடுவோம், நம்ம லாங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று நைட்டே கால் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலைல 7:30 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிட்டார் டிரைவர் அண்ணா. 7:30, நான் யூஸ்வலாக 9 மணி தான் ஏந்திரிப்பேன். 7:30 மணிக்கெலாம் கால் பண்ணி எழுப்பி விட்டார். அவர் மெயின் ரோட்டில் நின்றுருந்தார். உள்ளே வரணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். சரி, எதற்கு அவரை நடக்க வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் அவரை கூப்பிட்டு வந்து காரு கொடுத்தேன். காரில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காரை கொடுத்தேன். அவர் ஓட்டிகிட்டு போயிட்டார். ஓட்டிகிட்டு போய் ஒரு 1/2 an hourல கால் வந்துருச்சு, உங்கள் கார் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கால் வந்துருச்சு. எனக்கு இந்த ஹுண்டாய் சர்வீஸ் சென்டர்ஸில் பிடிச்ச விஷயம் இதுதான். நான் விடுறது வந்து பிஎஸ்எம் ஹுண்டாயின்னு ஒரு சர்வீஸ் சென்டர், அங்கே தண்டையார்பேட்டில் இருக்குது, இங்கே கிண்டியில் இருக்குது, இன்னும் 2 பிளேசஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் லோக்கல் கராஜில் விடாத இதுக்கான ரீசன் இந்த சர்வீஸ் சென்டரோட ப்ரொஃபஷ்னலிசம். என்ன பண்ணுவாங்கன்னா, காரை ரிசீவ் பண்ணோடனே கார் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அட்வைசர் கால் பண்ணுவார். கால் பண்ணி என்ன விஷயம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுப்பார். கேட்டதுக்கப்புறம் அவரோட டீம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன நோட்டீஸ் பண்ணாங்க, வேறு எதாவது அடிஷ்னலாக பண்ணணுமா அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அடிஷ்னலாக காசு வாங்கினது கிடையாது. இது பண்ணணும் சார், இது பண்ணணுன்னா இவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. ஸோ அதே மாதிரியே இந்த தடவை அட்வைசர் அண்ணா ஒரு குண்டை தூக்கி போட்டார். போன தடவை மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டார். போன தடவை வந்து கிட்டத்தட்ட அரவுண்ட் ஒரு 20,000-30,000 ஸ்பெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் சர்வீஸ்க்கு மட்டும். எனக்கு தெரியல உங்களுக்குலாம் இவ்வளோ செலவாகுதா இல்லை எனக்கு மட்டும்தான் இவ்வளோ செலவாகுதான்னு தெரியல. உங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த 20,000-30,000 கிட்ட ஸ்பெண்ட் ஆகுது சர்வீஸ்க்கு அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை நான் தான் ஏமாறுறேன்னா, நான் ஆக்சுவலி அவர் என்னென்ன சொன்னார்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் இன் ஹுண்டாய் சர்வீஸ் சென்டர் ஆர் எனி கார் சர்வீஸ் சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஏமாந்துட்டுருக்கேனா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ கால் பண்ணார். கால் பண்ணி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் நாளன்னைக்கு லாங் போகிறேன், அதனால் நீங்கள் சீக்கிரமாக எனக்கு இன்றைக்கே சர்வீஸ் முடிச்சு கொடுத்துருங்க. லாங் போகிறேன்றதுனால ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன 2 பிரச்சனை தான் இருக்குது. ரிவர்ஸ் எடுக்கும் போது எனக்கு ஸ்டாப் ஆகி பிடிச்சி விடுற மாதிரி இருக்குது. அண்டு பிக்கப் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதை மட்டும் செக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
அதை கேட்டுட்டு போனார். போயிட்டு அவர் டீம் வந்து செக்கப் பண்ணாங்க போல இருக்கு. செக்கப் பண்ணிவிட்டு சார் வராரு. காலுக்கு வந்துட்டு அவர் கால் அடிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா வேறு ஏதோ ஒன்று இருக்குது, பிரச்சனை இருக்குது சொல்ல போகிறாரு அப்படின்னு. அந்த மீம் கூட இருக்கும் இல்லையா, வி ஆல்சோ நோட்டீஸ் தட் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியே வி ஆல்சோ நோட்டீஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். என்ன சொன்னார்னா, சார் டயர் எல்லாம் போயிடுச்சு. டயர் போயிடுச்சா? எல்லா டயரும் போயிடுச்சா? ஆமாம் சார், எல்லா டயருமே போயிடுச்சு, எல்லா டயருமே தேஞ்சிருச்சு அப்படின்ட்டார். ஐ வாஸ் லைக், ஆஹா ஓகே. அதாவது லாஸ்ட் சர்வீஸில் வந்து ஏதோ ஒன்று உள்ள அந்த அந்த பார்ட்டு பேர் மறந்துட்டேன், இத்தனோண்டு பார்ட்டு, அதை மாற்றினாங்க. அதை மாற்றினதுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கிட்ட பிடிங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டயர் மாற்றணுன்றாங்க. எல்லா டயருமே மாற்றணுமா அப்படின்னு கேட்டு, ஆமாம் நீங்கள் எல்லா டயருமே மாற்றி ஆகணும் அப்படின்னு. ஒரு டயர் எவ்வளோ ஆகும்? 6,500 ரூபாய் ஆகும். அப்போ நான் மைண்டில் கேல்குலேஷன் போடுறேன். அந்த லேடி மீம் ஒன்று இருக்கும் இல்லையா, மைண்டில் கேல்குலேஷன் போடுற மாதிரி, அந்த மாதிரி மைண்டில் கேல்குலேஷன் போடுறேன். 6,500 6 4s are 24, அப்போனா வந்து கிட்டத்தட்ட 25 26 கிட்ட ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் எதையும் பண்ணாதீங்க, அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், விட்டுருங்க அப்படின்ட்டேன். இல்லை சார் அது ரொம்ப தேஞ்சிருச்சு, நீங்கள் லாங் போகிறீங்க அப்படின்னா அது வந்து கார் ரொம்ப வாபிள் ஆகும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே பரவாயில்ல, அதை விட்டுருங்க, நெக்ஸ்ட்டு என்ன சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் பேசின டோன் என்னென்னா, இது மட்டும் பிரச்சனை இல்லை, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட டோன் இருந்துச்சு. ஸோ என்ன சொன்னார்னா, வைப்பர் பிளேடு வந்து போயிடுச்சு சார். ஏங்க வைப்பர் பிளேடு வந்து நான் லாஸ்ட்டு சர்வீஸில் தான் மாற்றினேன். வைப்பர் பிளேடு தனியாக போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டைம் சர்வீஸ் போகும்போதும் வைப்பர் பிளேடு போகுது அப்படின்னா என்ன காரணம்? நான் வந்து காரை வந்து வெயிலில் விடுறது கிடையாது கைஸ், எப்பயுமே வெயிலில் விட மாட்டேன். வெயிலில் விட்டால் தான் வைப்பர் பிளேடு அப்படியே மிரரில் இருக்குது அப்படின்னா அது ஹீட் ஆகி வைப்பர் பிளேடு வந்து ஹார்டாகும், அதை யூஸ் பண்ணும்போது அது தேயும்னு வச்சுக்கோங்களேன். வெயிலே விடுறது கிடையாது, வைப்பர் பிளேடு அவ்வளோவா யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் வைப்பர் பிளேடு மாற்றியாச்சு, இந்த டைமும் வைப்பர் பிளேடு மாற்றணுன்னாரு. வேணாம், அதையும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுங்கள். ஏசியில் வந்து கூலிங் கம்மியாக வருது சார், அது உள்ள ஒரு விஷயம் மாற்றணும் அப்படின்ற. வேணாம், விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன? அவ்வளோதான் சார். ஏன் சார் எதுவுமே வேணான்றீங்க? இல்லை வேணாம், எனக்கு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணுங்கள். ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் அவர் எவ்வளோ சொல்கிறாரு? 12,000 ரூபாய் சொல்கிறாரு கைஸ். எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு 12,000 ரூபாய் ஆகுமா அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த பிஎஸ் அமௌண்டாயில் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க. அதாவது 2,500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிடலாம், 2,500 ரூபாய் போதும், 4,500 ரூபாவை போட்டு அடித்து 2,500 ரூபாய்க்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போடுவாங்க. அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் போடுவாங்க. இது ஆயில் சேஞ்சு, கூலண்ட்டு சேஞ்சு, பிரேக் ஆயில் சேஞ்சு, கார் வாஷு, ஜென்ரல் செக்கப்பு, அந்த எலக்ட்ரிக்கல் செக்கப் எல்லாமே லிஸ்ட்டாக ஒரு 10 ஐட்டம் போட்டு 4,000 ரூபாய் போட்டு அதை அடித்து 2,500 ரூபான்னு போட்டிருப்பாங்க. நான் காரை விடும் போதே, சர்வீஸ் கொடுக்கும்போதே நான் என்ன நினச்சேன், 2,500 ரூபாய் தான் ஆகும் இந்த டைம் நம்ம எதையுமே சொல்ல போகிறது கிடையாது. நம்ம மைண்டில் காரில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது, ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2,500 ரூபாய் தான் கைஸ் என் மைண்டில் இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு 12,500 ரூபாய் ஆகுன்றார். அதாவது இந்த 2,500 ரூபாய்க்கு முன்னாடி ஒரு 1 போட்டுக்கிட்டார். ப்ரோ எனக்கு அடிக்கடி மெசேஜ் வரும் வாட்ஸ்அப்பில், 4,000 ரூபாய் போட்டு அடித்து 2,500 ரூபான்னு போட்டிருப்பாங்க, நீங்கள் சொல்கிற எல்லாத்துலேயுமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் 2,500 ரூபாய் தான் ஆகும்னு நினச்சிட்டு நான் விட்டுருக்கேன், நீங்கள் என்ன 12,500 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், நம்ம ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணுறோம்ல ப்ரோ, இன்ஜின் ஆயிலு, கூலண்ட்டு, இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறோம்ல, 40,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, அதனால் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனால இவ்வளோ ஆகும் ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ பண்ணிவிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன், வேறு என்ன பண்ணுறது, பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் திருப்பி போய் வாட்ஸ்அப்பை செக் பண்ணேன். எனக்கு மைண்ட் ஓரத்தில் என்ன இருந்துச்சுன்னா, ஆயில் சேஞ்செலாம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் மென்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு.
சரி முதல்ல அதை போய் பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி இவரை வந்து புடின்னு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மெசேஜை போய் பார்த்தேன். பார்த்தா இருந்துச்சு, ஆயில் சேஞ்ச் அது இதுன்னு இருந்துச்சு. நான் திருப்பி அவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜில் ஆயில் சேஞ்ச்லாம் இருக்குது ப்ரோ, அது வந்து நல்லா பாருங்கள், அது வந்து டாப் அப்பு அப்படின்றார். அப்புறமா தான் என் கண் அதை தெளிவாக படிக்குது. இன்ஜின் ஆயில் டாப் அப்பு, கூலண்ட் டாப் அப்பு, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அவ்வளோ தற்குறியாக இருந்திருக்கேன் நான். ஆக மொத்தத்தில் 12,500 ரூபாய் ஃபினிஷ். இன்னொரு ஆங்கிள், இந்த மாதிரி காரு, இந்த வண்டி சர்வீஸ்லாம் வந்து நான் அழுன்னு அழுவேன். 2 வீலர் சர்வீஸ்லாம் உங்களை மாதிரி கியர் பைக்லாம் இல்லை, நான் ஸ்கூட்டி தான் வச்சுருக்கேன், மப்பெட் தான் வச்சுருக்கேன். அதோட சர்வீஸ்க்கே நான் அழுவேன். லோக்கல் ஷாப்பில் தான் நான் விடுவேன், மெக்கானிக் தெரிஞ்ச அண்ணாக்கிட்ட தான் விடுவேன். அவர் வந்து விட்டால் பண்ணி தரவே மாட்டார். 2 நாள் ஆகிடும்னு வச்சுக்காங்களேன், அப்படியே போட்டுருவார். நான் சம்டைம்ஸ் அங்கே போயே நின்றுவேன், எனக்கு இப்பயே பண்ணித்தாங்க அப்படின்னு நின்றுவேன். ஸோ இந்த மாதிரி கார் சர்வீஸு, பைக் சர்வீஸு இதெல்லாம் எனக்கு செம்மையாக கடுப்பாக இருக்குதுன்றதுனால ரீசன்ட் டைம்ஸில் என்னோடய மைண்டில் சில தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. என்ன தாட்னா, ஏன் இதெல்லாம் நம்மளே பண்ணக்கூடாது? ஐ நோ, இதை கேட்டோடனே உங்களுக்கு ஏன்டா கிறுக்கு பய மாதிரி பேசிகிட்டு இருக்கியடா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் when it comes to பைக் சர்வீஸ், ரெகுலர் பைக் சர்வீஸில் நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுறீங்க? இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்க, ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடுறீங்க, ஓகேவா, வாஷ் பண்ணுறீங்க. மிஞ்சி இப்போ இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போனோன்னா நீங்கள் வந்து ஸ்பார்க் ப்ளக்கை பார்த்து ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு அடைக்கிற மாதிரி, ஓட்டும் போது அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கார்பரேட்டரை எடுத்து க்ளீன் பண்ணி போடுறீங்க. யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோ ஹவு டு ஆல்ரெடி இருக்கிற இன்ஜின் ஆயிலை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் இன்ஜின் ஆயில் போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதானே. ஆல்ரெடி இருக்கிற ஏர் ஃபில்டரை எடுத்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி போட தெரிஞ்சிருக்கணும். ஸ்பார்க் ப்ளக் இந்த பக்கம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் ஸ்பார்க் ப்ளக் எடுக்கிறதுக்கு. அந்த டூல் இருந்தால் நீங்கள் எடுத்துடலான்னு வச்சுக்கோங்க. ஸ்பார்க் ப்ளக் எடுத்து நியூ ஸ்பார்க் ப்ளக். கார்பரேட்டரை க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கு வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு உள்ளே வந்து க்ளீன் பண்ணணும். அதையுமே இஃப் யூ நோ ஹவு டு டிஸ்மேண்டல் இட், யூ கேன் டூ இட். நான் கொஞ்சம் புளித்தி மாதிரி பேசலாம், பட் ஐ எம் ஜஸ்ட் திங்கிங் அலவுட். நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து கஷ்டமான விஷயமா அப்படின்ட்டு. நான் வந்து இன்ஜினியரிங் படித்தவன், ஓகேவா. ஈவன் தோ ஐ எம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஃபஸ்ட் இயரில் வந்து எல்லா இதுவுமே சப்ஜெக்ட்ஸ் வந்து காமன் தான். ப்ளம்பிங் ஒர்க்கு, வெல்டிங் ஒர்க்கு எல்லாமே வந்து லேபில் பார்த்தவன் தான் நான். ஸோ ஒரு விஷயத்த இன்ஜினியரிங் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு மெக்கானிக் பண்ணுறத பார்த்தானா பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன், ஓகேவா. ஐ டோன்ட் நோ, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸே இப்போலாம் வந்து அவங்க பைக் அவங்களே சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து சர்வீஸ் சென்டர் தான் விடுறாங்க. ஏன்னா பல ரீசன் இருக்குது. டைம், இவங்க வந்து வேறு வேலை பார்ப்பாங்க, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, வேறு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரீசன்ட் டைம்ஸில் ஐ கைண்ட் ஆஃப் திங்க் லைக், வை கான்ட் ஐ டூ மை ஓன் சர்வீஸ்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பைக்கில் ஆரம்பிக்க போகிறேன். என்னோட அந்த ஹோண்டா கிராசியா வச்சுருக்கேன். அந்த ஹோண்டா கிராசியாவை அக்கக்கா பிரித்து ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஏர் ஃபில்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை தாண்டி கார்பரேட்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது, இதை தாண்டி நிறைய இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஐ நோ, நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் கொஞ்சம் புளித்தி மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஐ நோ, பட் தீஸ் ஆர் ஆல் பேசிக்ஸ். பேசிக் சர்வீஸை நானே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை நான் பண்ணும்போது நான் வீடியோவாக போடுறேன். லெட்ஸ் கம் டு கார். காரில் வந்து அகெயின் இன்ஜின் ஆயில், ஆல்ரெடி இருக்கிற இன்ஜின் ஆயிலை எப்படி வெளில எடுத்துகிட்டு இன்ஜின் ஆயில் எப்படி நீங்கள் டாப் அப் கிடையாது, ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பண்ணிடலாம். கூலண்ட் டாப் அப் இஸ் அகெயின் வித் யூ. இன்ஜின் ஆயில் எவ்வளோ இருக்கும்? 2,500 கிட்ட இருக்குமா? கூலண்ட் எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 2,500 கிட்ட இருக்குமா? இந்த பிரேக் ஆயில் எவ்வளோ இருக்கும்? அது ஒரு 1,500 கிட்ட இருக்குமா? அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 6,500 7,000 சர்வீஸ், அதாவது அந்த ஆயில் வைஸ், அந்த லிக்விட் வைஸ் சர்வீஸ் முடிஞ்சுது. அதை தாண்டி வண்டியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அது அவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும். பட் திஸ் பேசிக்
லெவல் சேஞ்ச் ரைட். இந்த பேசிக் லெவல் சேஞ்சை வந்து நானாக பண்ண கற்றுக்கலான்னு இருக்கேன். ஸோ தட் அண்ட் ஐ கேன் அவாய்ட். இப்போ பில்லு வந்தால் தான் தெரியும். பில்லை என்னால் காமிக்க முடியல, ஐம் சாரி. அது பில்லு வந்தால் தான் தெரியும். லேபர் சார்ஜ் அவ்வளோ போடுறாங்க கைஸ். பொருளுக்கு நிகராக லேபர் சார்ஜ் இருக்குது. ஐ டோன்ட் நோ, நான் தான் ஏமாறுறேன்னா இதை நெகோஷியேட் பண்ணுமா அதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி நெகோஷியேட் பண்ணும் போல இருக்குது. நீங்கள் வந்து நான் ஏமாளியாக தெரிஞ்சது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஏன் நான் ஏமாளின்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். when it comes to car, when it comes to vehicle, I don't have much knowledge about it. ஸோ கொஞ்சம் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறிக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறுற எண்ணம் இருக்குது இல்லையா, அது வந்து 30 வயசை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும்ன்றது என்னோடய நம்பிக்கை. இந்த 30 வயசுக்கு முன்னாடி வந்து அதுக்கு அந்தந்த எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட விட்டுறணும். எங்கள் அப்பாவை பார்த்தா எங்கள் அப்பா சம்டைம்ஸ் சில விஷயம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு கோபமாக வரும். இதை ஏன் இவரே பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட விட்டுறணும்ல. அவரோட எண்ணம் என்னன்னா இதை நம்மளே பண்ணிட்டா அந்த காசை வந்து நம்ம சேவ் பண்ணலான்றது அவரோட எண்ணம். எனக்கு இந்த 30 வயசுக்குள்ளே வந்து எனக்கு அது தோணலை. அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட விட்டுறணும் அப்படின்றது தான் என்னோட தாட்டாக இருந்துச்சு. இப்போ 30 வயசு கிராஸ் பண்ணும்போது என் மைண்டு மாறுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் என் மைண்ட் மாறிடுச்சு. அதை நான் தனி வீடியோவாக போடுறேன். 30 வயசுக்கு முன் 30 வயசுக்கு பின்னுன்றது வந்து நிறைய ஆஸ்பெக்டில் என்னோடய மைண்டு மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது சீரியஸ்லி. எனக்கு வந்து நீ என்னடா நீ இதை வந்து டோட்டலாக ஹேட் பண்ண ஆளாச்சேடா, நீ என்னடா இப்போது இந்த ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்லாம் எனக்கு தோணுது. அதை நான் தனி வீடியோவில் போடுறேன், 30 வயசுக்கு முன் 30 வயசுக்கு பின்னுன்றத. ஸோ 30 வயசு தாண்டினதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தோணுது, இதெல்லாம் நம்மளே பண்ணலாமே, ஏன் இதுக்கு இன்னொருத்தர கூப்பிடணும். நம்ம வீட்டில் அப்பா வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பார். எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்பார், ஃபர்னிச்சர் வேலை, கார்பெண்டர் வேலை பார்ப்பார், எலக்ட்ரானிக்ஸ் வேலை பார்ப்பார், மெக்கானிக்கல் வேலை பார்ப்பார், எல்லா வேலையும் பார்ப்பார். ஸோ அதுக்கு ஒரு வீடியோ கூட இருக்கும், ஒரு மீம் கூட நான் பார்த்தேன். இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும் அப்படின்னு தோணுது. ஸோ தட் ஐ கேன் அட்லீஸ்ட் சேவ் த லேபர் காஸ்ட். யாருக்குமே வந்து எனக்கு சுத்தமாக டைமே இல்லை, எனக்கு வந்து நான் வந்து ஃபுல் டைம் பிஸியாக இருக்கேன், அதனால தான் நான் அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்பர்ட் கிட்ட அஃப்கோர்ஸ் நீங்கள் எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுக்கணும். கார் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்தா தான் அவங்க வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 காராச்சும் பார்க்குறாங்க, ஓகேவா. அவங்களுக்கு இல்லாத நாலேஜ் கிடையாது, அவங்ககிட்ட தான் விட்டுறணும். பட் பேசிக் திங்ஸ் ரைட், இந்த ஆயில் சேஞ்ச் அண்ட் ஆல் தட் எனக்கு வந்து ரொம்ப அர்ஜாக இருக்குது. ஆயில் சேஞ்ச் ஆச்சு நானே பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நான் இப்போ இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் சஸ்டெயினாக மாறணும். நம்ம விஷயங்களை வந்து நம்மளே பார்த்துக்கணும். இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி சர்வீஸ் சென்டர், இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் எனி கார் மெக்கானிக்ஸ் ஆர் பைக் மெக்கானிக்ஸ். ஐ ரெஸ்பெக்ட் தெம், அவங்களுக்குன்னு அவங்க எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. பட் ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் some things going forward. What do you think about this? நான் வந்து I know I'm just blabbering, I know I'm ranting. I would rather say ranting than blabbering. Most of my videos இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ண போகிற most of the videos ranting-ஆக தான் இருக்கும். But I feel like those rantings would be relatable to your life and you. So I know I'm ranting, but if you feel like I'm wrong, அஃப்கோர்ஸ் நான் வந்து அல்டிமேட்லி ஆல் நோயிங் பர்சன் கிடையாது. காடை சொல்கிறோம் இல்லையா, காட் வந்து ஒரு ஆல் நோயிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஐம் நாட் அன் ஆல் நோயிங் பர்சன், பட் ஐ மேக் மிஸ்டேக். ஸோ நான் பேசுறதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, நான் வந்து எதெல்லாம் தற்குறித்தனமாக பேசிகிட்டு இருக்கேன்றத லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரேண்டிங்கோட ஐ வில் கம் பேக்.